today we are going on to see the topic about meter bridge. The determination of unknown resistance using meter bridge. The meter bridge and then Wheatstone bridge almost same. The two bridges used can be calculated any one unknown resistance. So Wheatstone bridge and meter bridge is almost same. The meter bridge is another form of Wheatstone bridge. So A and B, the uniform manganese wire. So A, B, the uniform manganese wire of 1 meter length. This wire is stitched along the meter scale on a wooden board between the two copper strips C and D. A, B, the manganese wire, Z, D, the copper strip. Between these the two copper strip, another copper strip E is mounted to enclose the two cap G1 and then G2. An unknown resistance B is G1 and then standard resistance Q is connected in G2. Unknown resistance Q connected G1 and then standard resistance Q is connected in G2. A jockey connected to the terminal E on the jockey. The central copper strip through a galvanometer through high resistance. The exact position of jockey on the wire can be read on the scale. The meter bridge, it is used the unknown resistance. They easily calculated. The meter bridge, Wheatstone bridge, the same. இரண்டுமே எதற்கு பயன்படுத்தப்படுதுன்னா ஒரு தெரியாத ஒரு மின்தடையை கணக்கீடு செய்வதற்காகத்தான் பயன்படுத்தப்படுது. இதில் the A and B, the uniform manganese wire 1 meter length, சீரான 1 மீட்டர் நீளமுடைய ஒரு மேங்கனீஸ் ஒரு வயர் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். இந்த வயர் எங்கே இருக்கும் அப்படின்னா the wire is stitched along the meter scale on a wooden board. ஒரு மரக்கட்டையில் வயர் வந்து எப்படி இருக்கும், அதோட சேர்த்து அட்டாச் பண்ணியிருக்கும். The two copper strip C and D, இந்த C and D, இந்த ஏக்கும் பிக்கும் இடையில் இந்த காப்பர் ஸ்டிச் பண்ணி என்ன செய்யும் இருக்கும். காப்பர் 2 தாமிர தகடுகள் வந்து என்ன செய்யும் இந்த உடன் பாக்ஸோட ஜாயின் பண்ணி இருக்கும். Between these two copper strip, another copper strip E is mounted to the enclose the two cap G1 and G2. இந்த G1க்கும் இந்த G2 அப்படியக்கூடிய இந்த ரெண்டு இடைவெளிக்கும் இடையில் another copper strip E அப்படியக்கூடிய another copper strip ஒன்று இருக்கும். The unknown resistance B is connected in G1 and standard resistance Q the connected then G2. இது நம்மளுக்கு தெரிந்த ஒரு மின்தடை. இது G1 அப்படி இந்த between G1ல என்ன செஞ்சிருக்கோம், கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். The standard resistance noun resistance இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது, அதை நம்ம G2 அப்படி எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சென்டர்லேருந்து so the terminal E on the central copper strip through a galvanometer, high resistance and then J jockey. இதில் 1 meter scale is fixed in the wooden box. Wooden box வந்து என்ன செய்யும், 1 meter scale வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஆல்ரெடி இருக்கும். A Lagrange cell
and key are connected across the end of the bridge wire. அதுக்கு பாருங்க இது எக்ஸ்ட்ரா LC EMF Lagrange cell எடுத்துக்கிறோம். இந்த Lagrange cell and then key the A and B ல நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். The position of the jockey on the wire adjusted so that the coulometer zero deflection. The jockey எடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மேக்னீட் வயரில் ரஃப் பண்ணணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் ஆக்சுவலாக இதில் வந்து இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் வேரியஸ். இந்த ஜாக்கியை நம்ம டச் பண்ணும்போது நம்மளுக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும், வேரியஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் த கால்வனாமீட்டர் இஸ் ஜீரோ டிஃப்ளெக்ஷன். ஸோ அந்த இடம் தான் இந்த இஎம்எஃப்போட இந்த லெக்ராஞ்சி செல்லோட இஎம்எஃப்பும் இந்த பாருங்க இந்த வயரோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் இஸ் ஈக்குவல். அப்படி ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா தான் கால்வனாமீட்டரில் ஜீரோ டிஃப்ளெக்ஷன் சீன் நம்மளுக்கு காமிக்கும். ஸோ த பொசிஷன் ஆஃப் த ஜாக்கி ஆன் த வயர் இஸ் அட்ஜஸ்டு ஸோ தட் த கால்வனாமீட்டர் இஸ் ஜீரோ டிஃப்ளெக்ஷன். ஸோ அப்போ என்ன செய்யும், இந்த ஏக்கும் ஜேக்கும் இடையில் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் கிடைக்கும் அண்ட் தென் ஜேக்கும் பிக்கும் இடையில் என்ன செய்யும் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ இதை நாம் L1 அப்படின்னு நேம் வைக்கிறோம், தென் L2. த வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் எப்படி இருக்கும் நம்மளுக்கு, வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் BQRS. So the considered imagination is Wheatstone bridge BQRS. The BQ and then RS. So the BQ RS எப்போ ஈக்குவல் ஆகுதோ எப்போ பேலன்ஸ்டு ஆகுதோ அப்போ தான் என்ன செய்யணும்னா கால்வனாமீட்டரில் என்ன செய்யும், நோ ஃபாலோ த்ரூ த கரண்ட். ஸோ த கால்வனாமீட்டர் இஸ் ஜீரோ டிஃப்ளெக்ஷன். அப்போ BQ ரெசிஸ்டன்ஸும் RSும் எப்போ ஈக்குவல் ஆகுதோ எப்போ பேலன்ஸ்டு ஆகுதோ அப்போ தான் என்ன செய்யும் கால்வனாமீட்டர் வந்து ஜீரோ டிஃப்ளெக்ஷன் காமிக்கும். ஸோ த சேம் இமேஜினேஷன் பாருங்கள், EA and then B. இது நாம் என்ன செய்யலாம், ஒரு இமேஜினேஷன் ஒரு R அல்லது F கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சேம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த AEEP இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸுடைய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் இந்த AE இந்த FE இதனுடைய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் எப்போ தான் ஈக்குவல் ஆகுதோ அப்போ தான் என்ன செய்யும் நம்மளுக்கு கால்வனாமீட்டர் வந்து என்ன செய்யும் ஜீரோ டிஃப்ளெக்ஷன் காமிக்கும், நல் டிஃப்ளெக்ஷன் நம்மளுக்கு என்ன செய்யும் கிடைக்கும். ஸோ இங்கே இமேஜஸ் பண்ணி பாருங்கள், இங்கே பாருங்கள் AEB அண்ட் தென் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் F அப்படின்னு நேம் வச்சுருக்கோம். ஓகே பாருங்கள், இப்போ த லென்த் AJ ஆஃப் and then JB. The bridge wire now replaced the resistance R and S of the Wheatstone bridge. Then B by Q equal R by S. So this place R equal AJ, S equal JB. Therefore this equation is rearranged. V by Q equal AJ by JB. So AJ நாம் எப்படி இமேஜஸ் பண்ணியிருக்கோம், அது L1, JB then L2. Therefore L1 by L2. So B by Q equal L1 by L2. ஸோ நம்மளுக்கு ஆக்சுவலாக Q அப்படி இயக்கக்கூடியது ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ், நம்மளுக்கு இந்த வேல்யூ தெரியும். B அப்படி இயக்கக்கூடியது அன்னோன் ரெசிஸ்டன்ஸ். ஸோ B சார் ஈக்குவல் Q into L1 by L2. This experiments can be replaced in the rearrangement the interchanged Q and B. இப்போ சேம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதே மாதிரியா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டாக மறுபடியும் என்ன செய்யணும் அப்படின்னா இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம் ரெசிஸ்டன்ஸை, அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் தென் நோன் ரெசிஸ்டன்ஸ். B அப்படி இயக்கக்கூடிய நம்மளுக்கு அன்னோன் ரெசிஸ்டன்ஸ், Q அப்படி இயக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்போ ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன செய்யணும், B இருக்க இடத்துலையும் இந்த B அப்படி இயக்கக்கூடிய இந்த G2 கேப்புக்கு என்ன செய்யணும் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ என்ன செய்யணும் பேலன்ஸ் மறுபடியும் நம்ம என்ன செய்யணும் த ரிப்பீட்டட் த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கேன் பி த ரீஅரேஞ்ச்டு. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும் அதே மாதிரி சேம் பார்த்தோம்னா நம்மளுக்கு சேம் வேல்யூ தான் கிடைக்கும்.
ஆக்சுவலாக இந்த லெக்லாஞ்சி செல்லுடைய இஎம்எஃப்பும் தருக்கு பாருங்கள் இந்த ஏஜேக்கு இதனுடைய நம்மளுக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் எப்போ ஈக்குவல் ஆகுதோ அப்போ தான் நம்மளுக்கு கால்வாமீட்டரில் இந்த நல் டிஃப்ளெக்ஷன் ஜீரோ டிஃப்ளெக்ஷன் காமிக்கும். ஸோ அந்த வேல்யூ தான் நம்ம என்ன செய்ய முடியும், அரேஞ்ச் பண்ண முடியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும், வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும். அதான் சொல்கிறோம். ஆக்சுவலாக நம்ம என்ன செய்யணும், ரீடிங் செட் பண்ணுறோம் டேக்கன் வித் பி அண்ட் கீ இன்டர்சேஞ்ச் ஆன் த வேல்யூ ஆஃப் பி இஸ் ஒன். இப்போ பாருங்கள் இந்த ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன செய்யணும், ஈஸியாக கால்குலேட் பண்ணணும். ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ், இந்த ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ்க்கு நம்ம ஃபார்ம் என்ன அப்படின்னா சேம் இதே தான். ஆக்சுவலாக த ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. This equation is rearranged. So the rearranging the above equation we get rho equal resistance into A by L. So the unknown resistance we can rho equal to R ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன செய்யும், ஆல்ரெடி நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் தெரியும். ஸோ unknown resistance B A by L, A அப்படியோட ஏரியா. ஸோ ரோ ஈக்குவல் டு B by R square by L. So the specific resistance is easily calculated. So the meter bridge questions is very important. The practical question, A, B, the manganese wire, the 1 meter length. So the uniform manganese wire AB 1 meter length. This wire is stitched along the meter scale on wooden bars. The manganese அப்படியக்கூடிய இந்த வயரு 1 மீட்டர் லென்த் எடுத்துருக்கிறோம். இது எதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு மரக்கட்டையில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். Between the two copper strip C and D, between this the two copper strip, another copper strip E is mounted to enclose the two cap G1 and then G2. CD அப்படியே கூட இரண்டு காப்பர் பட்டைகள் வந்து வச்சுருக்கோம். அந்த ஏக்கு பிக்கு இடையில ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிறோம். அதுபோக another copper strip E வந்து the mounted the wooden box between the G1 G2 cap. இந்த G1க்கு G2க்கு இடையில தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இந்த E அப்படியே கூடிய another copper strip வச்சுருக்கிறோம். Unknown resistance B, the standard resistance is Q. Unknown resistance எங்கே இருக்குது அப்படின்னா G1 கேப்பில் இருக்குது. the standard resistance எங்கே இருக்குது அப்படின்னா இந்த G2 கேப்பில் இருக்குது. இப்போ இந்த சென்ட்ரல் பொசிஷனில் இருக்கக்கூடிய இந்த E அப்படிங்கக்கூடிய கேப்பசிட்டிவ்லேருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா த்ரோ த கால்வனோமீட்டர், த்ரோ ஹை ரெசிஸ்டன்ஸ், த எக்ஸ்டாக்ட் பொசிஷன் ஆஃப் ஜாக்கி ஆன் த ஒயர், த ரீட் ஆன் த ஸ்கேல். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா the Lagrange cell across A, B என்ன செய்யலாம், between the cell E and then through key. Lagrange cell and key are connected across the end of the bridge wire. The bridge wire நம்ம வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம். The jockey is roughed. The adjustment jockey வந்து நம்ம என்ன செய்யலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே வரோம். ஸோ the every பிளேஸில் வந்து நம்ம என்ன செய்யணும்னா the various difference, the potential difference, ஒவ்வொரு இடத்துல என்ன செய்யும் potential difference வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ the particular distanceல the cell of EMF is equal to the potential difference. எப்போ இந்த ஏக்கும் ஜேக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேல்யூவும் இந்த இஎம்எஃப் செல்லுடைய வேல்யூ ஈக்குவல் ஆகுதோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு கால்வனோமீட்டரில் ஸோ த நல் டிஃப்ளெக்ஷன், அது ஜீரோ டிஃப்ளெக்ஷன், நோ டிஃப்ளெக்ஷன். கால்வனோமீட்டரில் டிஃப்ளெக்ஷன் வந்து என்ன செய்யாது, காமிக்காது. அப்போ அங்கே ஜீரோவில் இருக்கும். ஸோ அதனுடைய வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அதான் L1. எனக்கு L1 தெரிஞ்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு L2 வந்து தெரிஞ்சிடும். ஏன், இது ஆக்சுவலாக 100 சென்டிமீட்டர், L1 70 சென்டிமீட்டர் அப்படின்னா L2 த கம்பல்சரி த மஸ்ட் தென் 30 சென்டிமீட்டர் தான் இருக்கும். கேன் பி 30 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஸோ L1 வேல்யூ தெரிஞ்சிட்டாலே L2 வேல்யூ நம்ம செய்யலாம், ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு எது மாதிரி இருக்குது அப்படின்னா வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் மாதிரியே இருக்குது. ஸோ இதே தான் சேம் சொல்கிறோம். அப்போது B by Q equal R by S. ஸோ இந்த இடத்துல R நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா AJ equal BJ. AJ அப்படியே கூட நம்ம என்ன செய்கிறோம் L1, BJ என்னது L2. ஸோ B by Q is which is equal L1 by
L2. So the B equal Q into L1 by L2. So this experiment can be the rearranged. Everyone reading is easily calculated that unknown resistance. So B and Q, the interchanged the rearranged value of B found that this equation. The specific resistance is calculated, then resistance is equal rho into L by A. So above the equation is rearranged, we get rho equal R A by L. Therefore area A equal to pi R square. So rho equal to B by R square by L. So easy questions. Wheatstone bridge, B by Q equal R by S. A meter bridge, B equal Q into L1 by L2. So this question is same argo. The Wheatstone bridge, meter bridge is same argo. Then series and parallel. Another, the internal resistance, voltmeter, and then internal resistance is used by then potentiometer. So ரெண்டு கொஸ்டின் நினச்சிடும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஈக்குவேஷன் கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும். அதே மாதிரியா டயக்ராம் வெரி இம்பார்ட்டன்ஸ். டயக்ராம் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரியா இஎம்எஃப்க்கும் சேம் தான். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கம்பேரிங் த டூ இஎம்எஃப் செல் E1 by E2 equal L1 by L2. So the current electricity cell is a very important questions. Already we can see that series parallel. Next one question, Kirchhoff law, then internal resistance using by potentiometer. Another one, voltmeter. The next, the meter pitch. So 5 more questions already we get to write. Another one, 2 important questions. மறுபடியும் என்ன செஞ்சுருங்க, எழுதி பாருங்கள். அப்படின்னா தான் ஞாபகம் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின்,